அன்பானவர்களே, நம் ஆண்டவரும் உலக இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பின் கிறிஸ்மஸ் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்ளுகிறோம். எனக்கு அன்பானவர்களே, இந்த நாள் நமக்கு ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் நாள். இது நமக்கு பண்டிகையின் நாள். கிறிஸ்து பிறப்பு பண்டிகையை, கிறிஸ்மஸ் பண்டிகையை கொண்டாடும் நாள். நமக்கு சந்தோஷமும் மகிழ்ச்சியுமான நல்ல நாள். இது நற்செய்தியின் நாள் மட்டுமல்ல, நற்செய்தியை அறிவிக்கும் நல்ல நாள். இந்நன்னாளிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஆராதிக்கும்படி கிருபை புரிந்த நம் ஆண்டவருக்கு நாம் நன்றியை செலுத்துவோம். இந்த மேன்மையான பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறபடியால், நாம் கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறபடியால் ஆண்டவருக்கே எல்லா துதி ஸ்தோத்திரங்களை, கன மகிமையை நாம் செலுத்துவோம். இன்று ஏதோ ஒரு விதத்தில் பாதிக்கப்பட்டு, தடைப்படுத்தப்பட்டு, அடைப்பட்டு, அடிமைப்படுத்தப்பட்டதினால் இப்படிப்பட்ட நல்ல ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள முடியாமல் இருக்கிறவர்கள் அநேகர். இன்று தேவ ஆராதனையில் வந்து நின்று இயேசுவே என்று கூப்பிட முடியாமல், மகிழ்ச்சியோடு அவரை ஆராதிக்க முடியாமல் இருக்கிறவர்கள் எப்படியாகிலும் பண்டிகை நாளின் சமாதானம், சந்தோஷம், மகிழ்ச்சியை பெற்றுக்கொள்ள நீங்கள் ஆதரவாயிருங்கள், அனுகூலமாயிருங்கள், அதற்காக பிரயாசப்படுங்கள். நாம் மௌனமாய் இருக்கக்கூடிய ஒரு காலம் இதுவல்ல. எனவே பெற்றுக்கொண்ட தேவ கிருபையை பிரயோஜனப்படுத்தி கொள்ளுங்கள். இது சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு காலம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து இரட்சிப்பை பிரசித்தப்படுத்தக்கூடிய மிக முக்கியமான காலத்துக்குள்ளே, நேரத்துக்குள்ளே நாம் வந்திருக்கிறோம். இன்றும் இருளில் இருக்கும் ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை காண வேண்டும். மரண இருளின் திசையில் இருக்கிறவர்கள் மேல் வெளிச்சம் உதிக்க வேண்டும். அவர்களும் வெளிச்சத்தை காண வேண்டும். பயம் மாறி போக வேண்டும். அவர்களுக்கும் வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாக வேண்டும். அவர்களும் ஆண்டவர் இயேசுவே, என் இரட்சகரே, என் ஆண்டவரே, என் மீட்பரே என்று கூப்பிட வேண்டும். அந்த சத்தம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் காதுகளிலே விழ வேண்டும். பரலோகம் களிகூற வேண்டும். உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமை உண்டாக வேண்டும். நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி சமாதானத்தால் நிறைந்து காணப்பட வேண்டும். ஆண்டவரால் உண்டாக்கப்பட்ட மனுஷர் மேல் பிரியம் உண்டாவதை கண்டு தேவனை துதிக்க வேண்டும். தேவ ஜனமே, you need to come back to God. You need to worship God. You need to adore Him. You need to honor Him. You need to come before His presence to receive the joy of Christmas. It's a special joy. It's a great joy. It's given by our Lord Jesus Christ. அதை பெற்றுக்கொள்ள அவளோடு அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் நிற்க, ப்ளீஸ் கம் பேக் டு காட். இன்னும் ஆண்டவருக்காக செய்ய வேண்டிய காரியங்கள் அநேகமாய் இருக்கிறபடினால ப்ளீஸ் கம் பேக் டு காட். இன்றைக்கும் இந்த பண்டிகை நாட்களிலே படிப்புக்காக, வேலைக்காக குடும்பத்தை விட்டு பிரிந்து பல இடங்களில், பல தேசங்களில் தனிமையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான நம்முடைய ஜனத்தை நினைத்து கொள்ளுங்கள். அந்த பிள்ளைகளுக்கும் அவர்கள் குடும்பங்களுக்கும் உங்களால் இயன்ற உதவியை செய்யுங்கள். அவர்களை ஆதரியுங்கள், அன்போடு இருங்கள், உற்சாகப்படுத்துங்கள். நீங்கள் இருக்கிற இடங்களிலே தேவ சமூகத்தில் அவர்களையும் கொண்டு வந்து நிறுத்துங்கள். அவர்கள் தனிமை உணர்வு மாறி போகட்டும். பண்டிகையின் சந்தோஷத்தை அவர்களும் பெற்றுக்கொள்ள உதவி செய்யுங்கள். ஆசீர்வாதமாயிருங்கள். நாம் தேவனுடைய பிள்ளைகள், நாம் நன்மை செய்துதான் ஆக வேண்டும். இது நம்முடைய பண்டிகை நாள்.
நமக்கு சந்தோஷத்தின் நாள், மகிழ்ச்சியின் நாள். எனவே சந்தோஷமாய் இருங்கள். இந்த நாளுக்குரிய தியான பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், பேஜ் நம்பர் 285. 2 தெசலோனிக்கேயர் 3:16. 2 Thessalonians chapter 3 verse 16. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களுடனே கூட இருப்பாராக. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. இதில் 2 காரியத்தை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. முதலாவது, சமாதானத்தின் கர்த்தர் தாமே. கர்த்தர் தாமே என்று சொல்லப்படவில்லை, சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. சமாதான கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தந்தருளுவாராக. மட்டுமல்ல, கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட அவர் கூட இருப்பாராக. எப்பொழுதும் சகல விதத்திலும் கூட இருப்பாராக. Now may the Lord of peace himself give you peace at all times and in every way. The Lord be with all of you. அழகாக சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. சமாதானத்தின் கர்த்தராகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாமே எப்பொழுதும், எந்நேரமும், எந்நாளும், எந்த சூழ்நிலையிலும், சகல விதத்திலும், எல்லா விதத்திலும், எல்லா காரியத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அருளுவாராக. அவர் தம்முடைய சமாதானத்தை உங்களுக்கு தந்து அருளுவாராக. மட்டுமல்ல, சமாதான கர்த்தர் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. சமாதானத்தை தந்துவிட்டு எங்கேயோ போய் நிற்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர் அல்ல. அவர் எப்போதும் நம்மோடு கூட இருக்கிறவர். சமாதானத்தை தந்தருளி அவர் எப்போதும் உங்களோட கூட இருப்பாராக. இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்று வாக்கு பண்ணினவர் நம் ஒவ்வொருவரோடும் கூட இருப்பாராக. எனவே எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். இன்றைக்கு பாஸ்டர் சொன்னாங்க பார்த்தீங்களா, முதல்ல வந்த தேவ செய்தி என்ன? பயப்படாதிருங்கள். உலகத்தை பயம் மூடிக்கொண்டிருக்கிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பிறந்தவுடனே முதலாவது சொல்லப்படுகிறது, பயப்படாதிருங்கள். நீங்கள் இனி பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. காரணம், நமக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு சமாதானத்தை தரும்படி அவர் சமாதானத்தை தந்தார். கலக்கம் இருக்காது, பயம் இருக்காது. அதற்காக ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தார். எனவே எந்த நேரத்திலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையிலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருங்கள். காலங்கள் மாறிக்கொண்டிருக்கிறது. நாட்கள் வேக வேகமாக கடந்து சென்று கொண்டிருக்கிறது. பாடுகளும் உபத்திரவங்களும் மிகவும் அதிகமாய் பெருகி கொண்டே இருக்கிறது. நாளுக்கு நாள் பெருகி கொண்டிருக்கிறது. எங்கு பார்த்தாலும் சமாதானம் இல்லை. ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே தான் நாம் கடந்து வந்து கொண்டிருக்கிறோம். 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். 2 Chronicles chapter 15, பேஜ் நம்பர் 559, பேஜ் 559. 2 நாளாகமம் 15ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். இஸ்ரவேலிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. அதுல சொல்லப்பட்டுள்ளது, இஸ்ரவேலிலே தேவனுடைய பிள்ளைகள் நடுவிலே அநேக நாளாய் மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. எல்லாம் இருந்தும் எல்லாரும் இருந்தும் சொல்லப்பட்டுள்ளது. அக்காலங்களிலே 5ஆம் வசனம், அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம்
இல்லை, சமாதானம் இல்லை. முதல்ல சொல்லப்பட்டுள்ளது, அங்கே மெய்யான தேவனும் இல்லை, உபதேசிக்கிற ஆசாரியனும் இல்லை, வேதமும் இல்லை. சோ இப்படி இவைகள் இல்லை என்றால் எப்படி சமாதானம் இருக்கும்? அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும், இந்த வார்த்தையை நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள், தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. அடுத்தது 2ஆம் வசனத்தின் மத்திய பகுதியை வாசிக்கிறேன். 2ஆம் வசனத்தின் மத்திய பகுதி, சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். கர்த்தருடைய வார்த்தை வருகிறது, சகல மனுஷரே நீங்க கேளுங்க, நீங்க கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். நீ தேடணும், தேடினாதான் வெளிப்படுவார். அவரை விட்டீர்களாயில் அவர் உங்களை விட்டு விடுவார். அவர் வேண்டான்னு விட்டுட்டா அவரும் உங்களை விட்டு விடுவார். இன்றும் ஆண்டவரை ஆராதிக்க கிருபையின் காலங்கள் நேரங்கள் கொடுக்கப்பட்டிருந்தும் எல்லா விதத்திலும் அனுகூலமான ஆசீர்வாதமான வாசல்கள் திறந்திருந்தும் இருதயத்திலே இல்லத்திலே ஆண்டவர் இல்லை. தேவ சத்தியத்தை, ரட்சிப்பின் சத்தியத்தை, மீட்பின் சத்தியத்தை கேட்க முடியவில்லையே. கேட்டாலும் ஏற்றுக்கொள்ள முடியவில்லையே. ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு இருதயம் இல்லையே. சத்தியத்தை அறிவிக்கக்கூடிய, உபதேசிக்கக்கூடிய, ஜனத்துக்காய் பரிந்து பேசக்கூடிய, பக்தி வைராக்கியத்தோடு செயல்படக்கூடிய ஆசாரியர்களுடைய நிலைமை எப்படி இருக்கிறது? அடுத்தது, வேதமும் இல்லை, பரிசுத்த வேதமும் இல்லை. பரிசுத்த வேதம் இருந்தும், வேதத்தின் வசனங்கள் ஆசீர்வாதங்கள் இருந்தும், வேதத்தின் மகத்துவத்தை அறியாத ஒரு நிலைமை, அதாவது அறிந்து கொள்ள, கற்றுக்கொள்ள, கை கொள்ளக்கூடிய, ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு நிலைமை இல்லை. அடுத்தது 2 நாளாகமம் 15:5, அக்காலங்களிலே வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. அதாவது வெளியேயும் சமாதானம் இல்லை. வெளியே போய் கொஞ்ச நேரம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளலாம் என்றால் வெளியேயும் சமாதானம் இல்லை. வீட்டுக்கு உள்ளே இருந்தால் வீட்டிற்குள்ளேயும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் மகா அமளி உண்டாயிருந்தது. அக்காலங்களைப் போலவே இக்காலத்திலும் சமாதானம் இருந்தும், சமாதான கர்த்தர் இருந்தும், வெளியே போகிறவர்களுக்கும் உள்ளே வருகிறவர்களுக்கும் சமாதானம் இல்லை. தேசங்களின் குடிகள் எல்லாருக்குள்ளும் சமாதானமே இல்லாத ஒரு நிலைமை உண்டாயிருந்தது. இது எதை குறிக்கிறது? ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகை மிகவும் சமீபமாய் இருக்கிறது. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையில்தான் இன்று ஆண்டவர் நம்மையும் பார்த்து சொல்லுகிறார். 2 நாளாகமம் 15:2 மத்திய பகுதி, சகல மனுஷரே, இப்படிப்பட்ட ஒரு இருண்ட காலத்துக்குள்ளே, சமாதானம் இல்லாமல் இருக்கிற ஒரு காலத்திலே, வெளியேயும் சமாதானம் இல்லை, வீட்டிற்கு உள்ளேயும் சமாதானம் இல்லை, தேசங்களிலும் சமாதானம் இல்லை. இப்படிப்பட்ட ஒரு நிலைமையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த கடைசி காலத்தின் கொடிய நாட்களுக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிற சகல மனுஷரே கேளுங்கள், நீங்கள் கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் அவர் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எனவே எச்சரிக்கையாயிருப்போம். எனக்கு அன்பானவர்களே, ஆண்டவரை தேடுங்க, தேவ சமூகத்தில் வந்து நின்று அவரை ஆராதிங்க, அவர் செய்த நன்மைகளை நினைத்து அவரை துதிங்க, ஸ்தோத்தரிங்க. இன்றைக்கு ஒரு பண்டிகை நாள். இன்றைக்கு நம்முடைய வீடெல்லாம் எவ்வளவு காரியங்களை, இந்த பண்டிகையின் சந்தோஷத்தை நம் குடும்பத்திற்கு கொடுக்க வேண்டும் என்று எவ்வளவு காரியங்களை மிகவும் சந்தோஷத்தோடு மகிழ்ச்சியோடு ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறோமே. நம்முடைய இருதயத்திலே தேவன் தந்த சமாதானம் இருக்கிறதா? இன்று நாம் தேவனை தேடுகிறோமா? நம்முடைய சமாதான கர்த்தரை நாம் தேடுகிறோமா? அவர் நம்முடைய இருதயத்திலே, இல்லத்திலே வாசம் பண்ண அவருக்கு இடம் கொடுத்திருக்கிறோமா? நீங்கள்
கர்த்தரோடு இருந்தால் அவர் உங்களோடு இருப்பார். நீங்கள் அவரை தேடினால் உங்களுக்கு வெளிப்படுவார். அவரை விட்டீர்களே ஆகில் அவர் உங்களை விட்டு விடுவார். எனக்கு அன்பானவர்களே, இது சமாதானத்தை தேடக்கூடிய ஒரு கட்டாயமான ஒரு கடைசி நேரத்துக்குள்ள நாம் வந்திருக்கிறோம். நாம் விரும்பினாலும் சரி, நாம் விரும்பாவிட்டாலும் சரி, மனம் திரும்பி எனக்கு சமாதானம் வேண்டும், எனக்கு ஆண்டவர் போதும் என்று சொல்லி ஆண்டவரை தொழுது கொள்ள வேண்டிய நேரம் இது. இனி காலம் செல்லாது. இயேசு தாம் சொன்னபடியே திரும்ப வரப்போகிறார். திரும்ப வரப்போகிறார். இயேசு தம்முடையவர்களை தம்மோடு சேர்த்து கொள்ளும்படியாய் திரும்ப வரப்போகிறார். நித்திய காலம் அவர்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ண நித்திய சமாதானத்தை, சந்தோஷத்தை, நித்திய ஜீவனையும் கொடுத்து தம்மோடு இருக்க செய்யும்படியாய் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வரப்போகிறார். எனவே ஒரு தீர்மானத்தோடு ஆண்டவரை விடாமல் பற்றி கொள்ளுவோம். அவரை தொடர்ந்து பற்றி கொள்ளுவோம். அவரை உத்தமமாய் பற்றி கொள்ளுவோம். இயேசுவை நாம் உறுதியாய் பற்றி கொள்ளுவோம். ஏசாயா 26:3 சொல்லப்பட்டுள்ளது. ஏசாயா 26:3, உம்மை உறுதியாய் பற்றி கொண்ட மனதை உடையவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் தன் வாழ்நாளெல்லாம் உம்முடைய வருகை பரியந்தம் அவன் உம்மையே நம்பி இருக்கிறபடியால் நீர் அவனை பூரண சமாதானத்துடன் காத்து கொள்வீர் என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பை முன் அறிவித்த ஏசாயா தீர்க்கதரிசி விதமாக சொல்லுகிறார். நமக்கு நன்றாக தெரிந்த வசனம் ஏசாயா 9:6. ஏசாயா 9:6, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்று உரைத்தார். அந்த தீர்க்க தரிசனத்தின்படியே நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். இரட்சகர் இயேசு ஒரு பாலகனாய் இந்த பூமியில் வந்து பிறந்தார். எபிரேயர் 2:14 சொல்லுகிறது. எபிரேயர் 2:14, Hebrews chapter 2 verse 14, ஆதலால் பிள்ளைகள் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாய் இருக்க இயேசுவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். ஆதலால் பிள்ளைகள் நாம் எல்லாரும் மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவர்களாயிருக்க இயேசுவும் நம்மை போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவரானார். இயேசு சாதாரண ஒரு மனுஷனை போல மனுஷ சாயலாய் இந்த பூமியில் நமக்காக வந்தார். பிலிப்பியர் 2:6 சொல்லப்பட்டுள்ளது. பிலிப்பியன்ஸ் chapter 2 verse 6 and 7. பிலிப்பியர் 2:6-7. இயேசு தேவனுடைய ரூபமாயிருந்தும் தேவனுக்கு சமமாயிருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். இயேசு நமக்காக ஒரு சாதாரண மனுஷனை போல மனுஷ சாயலிலே நமக்காக அந்த பூமியில் வந்தார். நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். பிதாவாகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக கொடுத்தார். யோவான் 3:16-17 இந்த வசனங்கள் எல்லாம் நமக்கு நன்றாக தெரிந்த வசனங்கள். தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். 1 யோவான் 4:9-14 இப்படியாக சொல்லப்பட்டுள்ளது. 1 யோவான் 4:9-14, தம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்கும்படிக்கு தேவன் அவரை இவ்வுலகத்திலே அனுப்பினதினால் தேவன் நம்மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. தேவன் இந்த மனுக்குலத்தின் மேல் வைத்த அன்பு வெளிப்பட்டது. பிதாவானவர்
குமாரனை உலக இரட்சகராக அனுப்பினார் என்று சொல்லப்பட்டுள்ளது. பிதாவானவர் தம்முடைய ஒரே பேரான குமாரனை நமக்காக மட்டுமல்ல, அகில உலகத்திற்கும் உலக இரட்சகராக அனுப்பினார் என்று நாங்கள் கண்டு சாட்சியிடுகிறோம் என்று சொல்லப்பட்டுள்ளது. அடுத்தது, கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். இயேசு சொன்னார், சகலமும் என் பிதாவினால் எனக்கு ஒப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்றார். அவர் நாமம் அதிசயமானவர். இயேசு கிறிஸ்து அதிசயங்களை செய்கிறவர், நம்மையும் அதிசயங்களை காண பண்ணுகிறவர், ஒருவராய் பெரிய அதிசயங்களை செய்கிறவர் அவர். அடுத்தது, ஆலோசனை கர்த்தா. அவர் சொல்லி இருக்கிறாரே, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு காட்டுவேன், உன்மேல் என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன். அதாவது எப்பொழுதும் 365 டேஸும் நான் முன்னோட கூட என் கண் முன்மேல வைக்கப்பட்டிருக்கும், உனக்கு எப்பொழுதும் நான் ஆலோசனை சொல்லி கொடுத்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி இருக்கிறார். அவர் வல்லமை உள்ள தேவன். அவர் சொன்னதை செய்கிறவர், வாக்கிலும் செய்கையிலும் வல்லமை உள்ளவர். அவர் நித்திய பிதா, நித்திய காலமாய் அவர் ஜீவிக்கிறவர். அவர் சமாதான பிரபு எனப்படும். அவர் சமாதான பிரபு எனப்படும். இதையெல்லாம் சொல்லிவிட்டு கடைசியில சொல்லப்பட்டுள்ளது, அவர் சமாதான பிரபு எனப்படும். இந்த இயேசுதான் சமாதான காரணர். இந்த இயேசுதான் நமக்கு சமாதானத்தை தருகிறவர். ஏசாயா 53:5 பார்க்கிறோம், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை இயேசு மேல வந்தது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மேல அந்த பனிஷ்மெண்ட் was upon him என்று சொல்லப்பட்டுள்ளது. இயேசுவின் மேல் அந்த தண்டனை வந்தது, நமக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஆக்கினை அவர் மேல் வந்தது. கொலோசையர் 1:20 இயேசு சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கினார் என்று பார்க்கிறோம். நாம் ரொம்ப சுலபமாக சொல்லி விடுகிறோம், இயேசு சமாதான பிரபு, இயேசு எனக்கு சமாதானத்தை தருகிறவர், இயேசு என்னை ஆசீர்வதிக்கிறவர், இயேசு என்னோடு இருக்கிறவர் என்று. ஆனால் இங்கே சொல்லப்பட்டுள்ளது கொலோசையர் 1:20 இயேசு இந்த பூமியிலே வந்து நமக்காக அந்த சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் ஏற்றுக்கொண்டு அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே நமக்கு சமாதானத்தை உண்டாக்கினார். சோ நம்ம பெற்றுக்கொள்ளுட சமாதானத்தின் வேல்யூவை பாருங்க. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே அவர் நமக்கு சமாதானத்தை தந்தார். அந்த இரத்தத்தினாலே கழுவப்பட்டபடியினால அந்த சமாதானத்தை பெற்றுக்கொண்டபடியினால தான் இன்றைக்கு சமாதான கர்த்தரை ஆராதிக்கும்படியாய், இன்றைக்கு அவருடைய சமூகத்திற்கு முன்பாய் ஆண்டவர் நம்மை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். இந்த சமாதானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவில்லை என்றால், இயேசுவின் இரத்தத்தினால நாம் கழுவப்படவில்லை என்றால், இன்றைக்கு எங்கேயோ அலைந்து திரிந்திருப்போம். இன்றைக்கு நம்முடைய பாதங்கள் எங்கேயோ நின்று கொண்டிருந்திருக்கும். ஆனால் கர்த்தர் நம்மை அப்படி இருக்க விடவில்லை. நமக்கு சமாதானம் வேண்டும், நம்முடைய இருதயத்துக்கு சந்தோஷம் வேண்டும், நம்முடைய இல்லத்துல சமாதானம் வேண்டும், கர்த்தரால் நாம் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்க வேண்டும். நாம் தேவ சமூகத்தில் வந்து நின்று நன்றியுள்ள இருதயத்தோடு அந்த சமாதானத்திலே நிறைந்தவரை ஆராதிக்க வேண்டும் என்பதற்காக இயேசு நம்மை தம்முடைய இரத்தத்தினாலே கழுவி அந்த சமாதானத்தை நமக்கு தந்தார். பக்தனாகிய தேவ பக்தனாகிய யோபு சொல்லுகிறார், யோபு 34:30 ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினார், யார் கலங்க பண்ணுவான்? இந்த வசனத்தை நன்றாக கேட்டுக்கொள்ளுங்கள். ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் இயேசு சமாதானத்தை அருளினார், யார் கலங்க பண்ணுவான்? எது கலங்க பண்ண முடியும், பண்ண வைக்க முடியும்? யார் கலங்க வைக்க முடியும்? இயேசு சமாதான கர்த்தர். இயேசு ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு தனிப்பட்ட மனுஷனுக்கானாலும் அவர் சமாதானத்தை அருளினால், அவருடைய இரத்தத்தினால மீட்கப்பட்ட ஜனத்துக்கு தேவன் சமாதானத்தை கொடுத்தால், அவர் கொடுத்திருக்கிற சமாதானத்தினாலே யார் அவர்களை கலங்க பண்ண முடியும்? யாராலும் கலங்க வைக்க முடியாது. யார் கலங்க பண்ணுவான் என்று கேட்டுள்ளார். இயேசு சிலுவையிலே சிந்தின இரத்தத்தினாலே உண்டான அந்த சமாதானத்தை தான் நாம் பெற்றுக் கொண்டிருக்கிறோம். எனவே நாம் எப்பொழுதும்
எப்பொழுதும் சகல விதத்திலும் கலங்காமலும் பயப்படாமலும் இருக்க வேண்டுமானால் நம்முடைய இருதயத்திற்கு, நம்முடைய இல்லத்திற்கு, நம்முடைய ஜனத்துக்கு தேவை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தரும் இந்த சமாதானம். அது தேவ சமாதானம். அது நம்மிலே நிலைத்திருக்க கூடிய ஒரு சமாதானம். அது நம்மை கலங்க வைக்க கூடியது அல்ல. அது நம்மை விட்டு எடுபடாத தேவ சமாதானம். கொலோசையர் 3:15 இந்த தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆழக்கடவது. Let this peace rule over your heart அப்படின்னு சொல்லப்பட்டுள்ளது பாருங்க. அது ஆளுகை செய்ய கடவது, உங்களை ஆண்டு கொண்டிருக்கட்டும், உங்களை விட்டு விலகாதபடி அந்த சமாதானம் உங்களுடைய இருதயங்களில் ஆழ கடவது. சங்கீதம் 34:14 Psalm 34:14 சங்கீதம் 34:14 சமாதானத்தை தேடி, இந்த தேவ சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள் என்று சொல்லப்பட்டுள்ளது. அதை தொடர்ந்து கொள், அதை விட்டு விடாமல், பெற்றுக்கொண்ட சமாதானத்தை ஒருபோது இழந்து விடாமல் நீ அதை தொடர்ந்து பற்றிக்கொள் என்பதாக சொல்லப்பட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 13:11 கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்க, என தேவ சமாதானத்தை இயேசு உங்களுக்கு தந்திருக்கிறார். இயேசு நமக்காய் இந்த பூமியிலே வந்தவர், நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அதனால நீங்க சந்தோஷமாயிருங்க. உங்களை யாரும் கலங்க செய்ய முடியாது. நீங்கள் சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். கர்த்தர் நம்மோட கூட இருக்க வேண்டுமானால் இத்தனை காரியங்கள் அதுல சொல்லப்பட்டுள்ளது. 2 கொரிந்தியர் 13:11 வீட்டிலே போய் வாசித்து பாருங்கள். அதில் சொல்லப்பட்ட கடைசியாக சகோதரரே சந்தோஷமாயிருங்கள், நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள். ஏனென்றால் ஒருவரும் உங்களை கலங்க செய்ய முடியாது. ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். இயேசு உங்களுக்கு சமாதானத்தை அருளி இருக்கிறபடியினால் யார் உங்களை கலங்க பண்ணுவான்? இதுவரையிலும் உங்களோட கூட இருந்த சமாதான கர்த்தர் இன்னும் உங்களோடு கூடவே இருப்பார். நாம் செய்ய வேண்டியது என்ன? அதில் அழகாக சொல்லப்பட்டுள்ளது. எனவே சகோதரரே சந்தோஷமாயிருங்க, இயேசு உங்கள் இருதயத்திலே வாசம் பண்ணுகிறார். சமாதான கர்த்தர் உங்களோட கூட இருக்கிறபடினால நீங்க மிகவும் சந்தோஷமா இருங்க. நீங்க பயப்பட மாட்டீங்க, கலங்க மாட்டீங்க, நீங்க திகைத்து போக மாட்டீங்க, தடுமாறி போக மாட்டீங்க. நற்சீர் பொருந்துங்கள், ஆறுதல் அடையுங்கள், ஏக சிந்தையாயிருங்கள், சமாதானமாயிருங்கள். அப்பொழுது அன்புக்கும் சமாதானத்துக்கும் காரணராகிய தேவன் உங்களோட கூட இருப்பார். அது 16ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டுள்ளது. சமாதானத்தின் கர்த்தர் தாமே எப்பொழுதும் எல்லா விதத்திலும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை தந்து அருளுவாராக. கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. சங்கீதம் 119 165 சொல்லப்பட்டுள்ளது. சங்கீதம் 119 165 உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு. கொஞ்சம் சமாதானம் இல்லை, மிகுந்த சமாதானம் உண்டு, சொல்லி முடியாத சமாதானம் உண்டு. அவர்களுக்கு இடறல் இல்லை. பாருங்க, சமாதானம் மாத்திரம் இல்லை, அவர்களுக்கு இடறல் இல்லை. Great peace have they who love your law and nothing can make them stumble. அவர்களை விழ செய்யக்கூடிய, தடுமாற செய்யக்கூடிய, அவர்களை பாதிக்கக்கூடிய கிரியைகள் ஒன்றுமே வர முடியாது, அணுக முடியாது. வேத வசனம் இருதயத்துக்குள் இருந்தால், வேத வசனத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அளவிட முடியாத சமாதானம் உண்டு. அவர்களுக்கு எந்த இடத்திலும் எந்த விதத்திலும் இடறலே இல்லை, தடுமாற்றமே இல்லை. அவர்கள் விழுந்து போவதில்லை. அவர்கள் எல்லா காரியத்திலும், எல்லா இடத்திலும், எல்லா நேரத்திலும் திடமாய் நிற்பார்கள். அந்த சமாதானத்தை, இதோ நான் சமாதானத்தை ஒரு நதியை போலவும் நதியை போல பாயும்படி செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். இத்தனை பெரிய பாக்கியத்தை சமாதான கர்த்தர் நமக்கு அருளும் இந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள நாம் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்போம். நம்ம அடிக்கடி அந்த பிரேயர் மீட்டிங்ல சொல்லுகிற ஒரு வசனம் இது. பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம்
பிலிப்பியர் 4 பேஜ். பிலிப்பியர் 4:4-6-7 நான் வாசிக்கிறேன். பிலிப்பியர் 4:4-6-7. கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். 6ஆம் வசனம், நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோடே கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளும். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல், எதை குறித்து நீங்க கவலைப்படாம அவற்றை எல்லாம் அப்படியே ஒன் பை ஒன்னா தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அது பெரியதோ சிறியதோ எதை குறித்தாயிருந்தாலும் நீங்கள் கவலைப்படாதிருங்கள். வீண் கவலைக்கு உங்களுடைய இருதயத்துல இடம் கொடுக்காதுங்க. கவலை உங்களை ஒடுக்க ஒருபோதும் இடம் கொடுக்காதுங்க. தேவன் கொடுத்த சமாதானம் உங்களுடைய இருதயத்தை ஆளுகை செய்ய இடம் கொடுங்கள். அந்த சமாதானத்தை காத்து கொள்ளுங்கள். சற்று சிந்தித்து பாருங்க. நல்லவர்களை தவிர, கர்த்தரால் ஆசீர்வதிக்கப்பட்டவர்களை தவிர வேற யாராவது நம்ம நல்லவங்கன்னு சொல்லுவாங்களா? யாராவது நம் பக்கம் நிற்பாங்களா? எல்லா விதத்திலும் எப்பொழுதும் நம்மை குற்றப்படுத்தி, காயப்படுத்தி, நிந்தித்து, வேதனைப்படுத்துகிற எந்த கிரியைக்கும் இடம் கொடுக்கவே கொடுக்காதுங்க. நீங்கள் பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, இயேசு கிறிஸ்து சிலுவையில சிந்தின இரத்தத்தாலே நீங்கள் பெற்றுக்கொண்ட அந்த தேவ சமாதானத்தை கடைசி வரை காத்து கொள்ளுங்கள். பாடுகள், பிரச்சனைகள், உபத்திரவங்கள் அதிகமாய் பெருகி கொண்டிருக்கிற இந்த கடைசி நாட்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறதான தேவ பிள்ளைகளே, உங்கள் மனம் சோர்ந்து போக இடம் கொடுக்காதபடி தேவன் உங்களுக்கு அருளின தேவ சமாதானத்தினால் உங்களை காத்து கொள்ளுங்கள். மன உற்சாகத்தோடு இருங்க, மிகுந்த மன தைரியத்தோடு இருங்க. அதுக்கு தான் அழகா சொல்லி தந்திருக்கிறார். நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்க. மனுஷனுக்கு அல்ல, உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு, உற்றார் உறவினர், நீங்கள் அறிந்தவர்கள் அறியாதவர்கள் தெரிந்தவர்கள் எல்லாரிடமும் போய் சொல்லுங்கன்னு சொல்லல. நீ என்ன செய்யணுமா? ஒன்னுக்கும் கவலைப்படாம உன் இருதயத்தில் இருக்க தேவ சமாதானத்தை காத்து கொண்டு தேவனுக்கு முன்பாக போய் அவர்கிட்ட போய் எல்லாவற்றையும், மற்றவங்க கிட்ட போய் டிஸ்கஸ் பண்ணாதுங்க. மற்றவங்க கிட்ட போய் உங்க துக்கத்தை, வேதனைய, கஷ்டத்தை, கண்ணீரை, பிரச்சனைய அங்க போய் எல்லாத்தையும் பெருசா அறிவிக்காதுங்க, தெரிவிக்காதுங்க. எல்லாத்தையும் போய் அப்படி போய் பப்ளிக்கா போய் நம்ம போய் சொல்லி அதுக்கு ஒரு தீர்வு நம்ம காணவே முடியாது. ஆண்டவர் சொல்லி இருக்கிறாரு, நீங்க என்ன பண்ணணுமா? எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை, ஆண்டவரை இதுதான் என் நிலைமாப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்தணும். ஏன்? கர்த்தாவே, இத்தனை இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றினீர், இந்த பெரிய இக்கட்டிலிருந்து என்னை காப்பாற்றும், இத்தனை காரியங்கள் இருந்து எனக்கு விடுதலை தந்தீர், இந்த காரியத்திலே எனக்கு விடுதலை தாரும், ஜெயத்தை தாரும். ஆண்டவரே, இத்தனை காலம் ஒரு தீங்கும் என்னை அணுகாதபடி கண்மணியை போல காத்தீரே, என் குடும்பத்தை காத்தீரே, நன்றியோடு உடைய சமூகத்துக்கு முன்பாய் நிற்க கிருபையை தந்தீரே, எனக்கு இருதயத்தில் சமாதானத்தை தந்திருக்கிறீரே, என்னை கலங்க விடாம, என்னை தவிக்க விடாம, என்னை திகைத்து போக விடாம, தடுமாற விடாம இம்மட்டும் காத்தீரே. இப்பொழுதும் இந்த காரியத்தில் இயேசு எனக்கு ஜெயத்தை தருவீர், அதுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் அப்பா, உமக்கு நன்றியை செலுத்துகிறேன் அப்பா. இப்போதும் என்னை நீர் காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர், இப்போது என்னை நீர் விடுவிக்க வல்லவராய் இருக்கிறீர், இப்போது எனக்கு துணை செய்ய வல்லவராய் இருக்கிறீர், எனக்கு ஒத்தாசை தர வல்லவராய் இருக்கிறீர், என்னை காப்பாற்ற வல்லவராய் இருக்கிறீர், எனக்கு ஆதரவு அனுகூலமாய் இருக்க வல்லவராய் இருக்க, அதற்காக உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் ஆண்டவரே. இந்த காரியத்தில் எனக்கு ஒரு ஜெயத்தை தாரும் அப்பா. ஆண்டவரே,
ஆண்டவரே ஒரு அற்புதத்தை எனக்கு செய்யும், இதுக்கு முன்னாலே எனக்கு எத்தனையோ அற்புதங்களை செய்தீர், எனக்கு அதிசயங்களை காண பண்ணீர், இந்த காரியத்திலும் அதிசயத்தை காண பண்ணும், அற்புதத்தை காண பண்ணணும், ஸ்தோத்திரத்தை செலுத்துங்க. அவர் செய்த நன்மைகளை நினைத்து இருதயம் நன்றியால நிறைந்து சந்தோஷத்தோட ஆண்டவருக்கு நன்றியை செலுத்தி உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது நாம் அப்படி செய்யும் போது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். உங்களுடைய இருதயம் கலங்காது, பயப்படாது, உங்க மூளை குழம்பாது. அது அப்படியே கர்த்தருடைய கிருபையினால பெர்ஃபெக்ட் பீஸ் உங்க இருதயத்தை ஆட்கொள்ளும். அந்த தேவனுடைய சமாதானம், அவருடைய அந்த தேவ சமாதானம் இருதயத்தை ஆட்கொள்ளும், இருதயத்தை சிந்தையும் காத்துக்கொள்ளும். நீங்கள் ஜெயத்தை பெற்றுக்கொள்வீர்கள். நீங்கள் பயப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். இந்த மிகுந்த சமாதானத்தோடு எல்லா காரியத்திலும் செயல்படுவீர்கள். இந்த வசனத்தை உங்க இருதயமாகிய பலகையில எழுதி கொள்ளுங்க, அதன்படி செய்யுங்க, அதன்படி ஜெபியுங்க. நீங்க கலங்க மாட்டீங்க, ஒருபோதும் பயப்படவே மாட்டீங்க. அந்நேரத்திலே உங்களுக்கு அப்படி பயம், கலக்கம், இந்த காரியங்களை எல்லாம் நினைத்து குழப்பம், அப்படிப்பட்ட கிரியைகள், ஒருவேளை ஐயோ இப்படி ஆகிருவேனோ அப்படி ஆகிருவேனோ, எனக்கு இப்படித்தான், எனக்கு ஜெயம் கிடைக்குமோ கிடைக்காதோ, இதெல்லாம் நீங்கள் நினைத்து அப்படி திகைத்து தடுமாறுகிற நேரத்தில், அந்நேரத்திலே எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்களை நிரப்புவதை, உங்களை ஆளுகை செய்கிறதை நீங்கள் உணர்ந்து கொள்வீர்கள். நீங்கள் காக்கப்படுவீர்கள். நீங்கள் சந்தோஷமா இருப்பீங்க. நீங்க மற்றவங்களுக்கு சாட்சியா இருப்பீங்க. நீங்க ஆண்டவருடைய நாமத்தை இன்னும் அதிகமாய் மகிமைப்படுத்துவீர்கள். யோவான் 14:27, யோவான் 14:27, சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. பாருங்க, ஆண்டவர் எவ்வளவு அழகாக சொல்லி தந்திருக்கிறார் பாருங்க. எனக்கு சமாதானத்தை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தை நான் உங்களுக்கு கொடுக்கிறேன். அதை கொடுக்கிறது மாத்திரமில்லை, அதை நான் உங்களுக்கு வைத்து போகிறேன், உங்க இருதயத்துக்குள்ள வைத்து போகிறேன், உங்க இல்லத்துல வைத்து போகிறேன். நீங்க என்னுடைய ரத்தத்தினால கழுவப்பட்டவங்க, நீங்க என்னோட இருக்கிறவங்க. உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறது இல்லை. உலகம் உங்களை துக்கப்படுத்தும், காயப்படுத்தும், வேதனைப்படுத்தும், நிந்திக்கும், உங்களை கனவீனப்படுத்தும். உலகம் உங்களுக்கு ஆதரவாய் இருக்காது. உலகம் ஏதோ கொஞ்ச நேரம், ஏதோ ஒருவேளை நல்லவங்க சமாதானத்தை நிறைந்திருந்தா ரெண்டு சமாதான வார்த்தையை சொல்லுவாங்க. நான் கொடுக்கிறது அப்படி இல்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக என்னுடைய சமாதானத்தை உங்க இருதயத்தை ஊற்றி இருக்கிறேன். அந்த சமாதானம் உங்கள் இருதயத்தை, உங்கள் சிந்தையை ஆளுகை செய்யும். அதை ஆளுகை செய்ய இடம் கொடுத்து அந்த பெர்ஃபெக்ட் பீஸ்ல நீங்க சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க, கலங்காதுங்க, பயப்படாதுங்க, வெட்கப்படாதுங்க, வேதனைப்படாதுங்க. உலகத்தில் இருப்பவனில் உங்களில் இருக்கிற நான் பெரியவர், நான் சர்வ வல்லவர், நான் சமாதான பிரபு. எனவே கர்த்தருக்குள் எப்பொழுதும் சமாதானமா இருங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க பெற்றுக்கொண்ட தேவ சமாதானம் எப்பொழுதும் உங்களில் நிறைவாய் இருக்கட்டும். அதைத்தான் இன்றைக்கு தியான பகுதி 2 தெசலோனிக்கேயர் 3:16, சமாதானத்தின் கர்த்தர் தாமே, அவர் தாமே, இயேசு தாமே எப்பொழுதும், எப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும், எந்த நேரமா இருந்தாலும், அது ஒருவேளை பிரச்சனை, கஷ்டம், நஷ்டம், என்னால இதை தாங்க முடியல, என்னால இதை கடந்து செல்ல முடியவில்லை, என்னால இதை டீல் பண்ண முடியல, என்னால இதை சிந்திக்க முடியல, என் இருதயம் இதை தாங்கிக் கொள்ளாது, என் குடும்பம் இதை தாங்கிக் கொள்ளாது, அப்படிப்பட்ட சூழ்நிலையா இருந்தாலும் எப்பொழுதும் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களுக்கு சமாதானத்தை, சமாதான கர்த்தர் தாமே தந்தருளுவாராக. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. எனக்கு அன்பானவர்களே, இன்று இந்த கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளிலே சமாதான கர்த்தர் உங்களுக்கு தரும் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுங்க.
எனக்கு அன்பானவர்களை யாரும் சொல்லாதுங்க, நான் இயேசுவின் ரத்தத்தினால கழுவப்பட்டேன், அன்றைக்கு என் இருதயத்தில் பரிபூர்ண சமாதானம் நதியை போல என் இருதயத்தில் ஓடினது, என் இல்லத்தில் ஓடினது. ஐயோ, நான் ரொம்ப சந்தோஷமா இருந்தேன், மகிழ்ச்சியா இருந்தேன், ரட்சிப்பின் சந்தோஷத்துல சமாதானத்துல நான் களி கூர்ந்து மகிழ்ந்தேன். ஆனா இன்றைக்கு வேர் ஆர் யூ? இன்றைக்கு வேர் ஆர் யூ? உங்க பாதங்கள் எங்கே இருக்கிறது? இது நீ கர்த்தரை ஆராதிக்க வேண்டிய நாள், பண்டிகை நாள். வேதத்தில் எழுதி தந்துள்ளார், மாத பிறப்புகளிலும் பண்டிகை நாளிலும் ஓய்வு நாளிலும் உனக்கு நியமித்த எல்லா காலங்களிலும் ஆசீர்வாதமான நேரத்தில் காலத்தில் நீ தேவ சமூகத்தில் காணப்பட வேண்டும். நீ மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்ய வேண்டும். இந்த நாள் ஒரு சாதாரண ஒரு நாள் அல்ல, ஒரு விசேஷித்த ஆசீர்வாதத்தின் நாள். அதற்காகத்தான் உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன்ல எல்லாவற்றையும் என்னால சில காரியங்களை இந்த குறிப்பிட்ட நேரத்தில் சொல்ல வேண்டிய காரியங்களை உங்களுக்கு அறிவித்திருக்கிறோம், சொல்லி இருக்கிறோம். பாருங்க, பயப்படாம இருக்கணுமா? பெற்றுக்கொண்ட சமாதானத்தை காப்பாற்றணுமா? இயேசு கிறிஸ்து தான் ஒரே வழி. இயேசுவை அன்றி வேற எந்த இடத்திலும், எந்த வழியிலும், எந்த பாதையிலும் யாரிடமும் நீர் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளவே முடியாது. இது ஒரு இருண்ட காலம். வேதம் இருந்தும் வேதத்தை வாசிக்க விருப்பம் இல்லை. வசனம் இருந்தும் வசனத்தை இருதயத்திலே எழுதி கொள்ள விருப்பம் இல்லை, அதை கேட்க விருப்பம் இல்லை, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய இருதயம் இல்லை, அதன்படி செய்யக்கூடிய ஒரு இருதயம் இல்லாத கடைசி காலம். இருதயமும் இருண்டு போய்தான் இருக்கிறது. சமாதானம் இல்லை, வெளிச்சம் இல்லை, கலக்கம், பயம், திகில் மனிதனை அனுதினமும் வாட்டி வதைத்துக் கொண்டிருக்கிறது. எனக்கு அன்பானவர்களே, இந்த பண்டிகை நாளிலே சமாதான கர்த்தர் உங்களுக்கு சமாதானத்தை தரும்படியாய் அவரை ஆராதிங்க, அவரை தொழுது கொள்ளுங்க, அவருடைய சமூகத்தில் நில்லுங்க. நமக்கு ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் ஆண்டவரை ஆராதிக்கும்படி நல்ல தேசத்தை தந்திருக்கிறார், அனுகூலமான காலத்தை தந்திருக்கிறார், கிருபையின் நேரத்தை தந்திருக்கிறார், போதிக்கக்கூடிய போதர்களை தந்திருக்கிறார். நம்மை கர்த்தரை பாடி துதித்து மகிமைப்படுத்தும்படி கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளோடு சேர்ந்து ஒருமித்து ஒரு மனதோடு ஆராதிக்கும்படி எல்லா கிருபையும் வாய்ப்புகளையும் வசதிகளையும் தந்திருக்கிறார். பட் வேர் ஆர் யூ டுடே? இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால கழுவப்பட்ட உன்னுடைய இருதயத்தில் அன்றைக்கு பெற்றுக்கொண்ட சமாதானத்தை, நீ ரட்சகரை ஏற்றுக்கொண்ட நாளிலே உன் இருதயத்திலே பெற்றுக்கொண்ட சமாதானம் இன்றைக்கு எப்படி இருக்கிறது? அந்த சமாதானம் உன்னிலே இருக்கிறதா? அந்த சமாதானத்தை இழந்து நிற்கிறாயா? ரட்சகரை உன் குடும்பம் இழந்து நிற்கிறதா? ப்ளீஸ் come back to God. இயேசுவை தவிர, அவராலே அன்றி வேறு ஒருவராலும் ரட்சிப்பு இல்லை. வானத்தின் கீழங்கும் இந்த பூமியில இந்த மனுஷர்களுக்குள்ளே ரட்சிப்பை தரும்படியாய் நமக்காக இயேசு கிறிஸ்து ஒருவருடைய நாமம் மாத்திரமே கொடுக்கப்பட்டிருக்கிறது. நீ இயேசுவை நோக்கி கூப்பிடுவாயா? நீ இயேசுவை என்று கூப்பிடுவாயா? சமாதான பிரபுவே, இத்தனை ஆண்டு காலம் என்னை சமாதானத்தோடு காத்தீரே, இப்பொழுதோ பயத்துக்குள்ள இருக்கிறே, என்ன சம்பவிக்கும் என்று தெரியாமல் என் குடும்பம் என்ன ஆகும், என்னுடைய ஆசீர்வாதங்கள் என்ன ஆகும், என்னுடைய நிலைமை என்ன ஆகும் என்ற ஒரு பயத்துக்குள்ளே நான் இருக்கிறேன். அப்படி சொல்லுவீர்கள் என்றால் இயேசுவே என்று கூப்பிடுங்க, தேவ சமூகத்தில் வந்து நில்லுங்க. இயேசு உங்களுக்கு சமாதானத்தை தருவார். கர்த்தர் எப்பொழுதும் சகல விதத்திலும் உங்களோடு இருக்க இடம் கொடுங்கள். தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தை நிரப்ப நீங்க தான் அந்த இடத்தை கொடுக்கணும். இயேசுவை நீங்க தான் கூப்பிடணும். இயேசு உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போமா? Let us all stand up. நாம் இந்த வேளையில இயேசுவே என்று கூப்பிடுவோமா? உங்க இருதயத்தில் இருக்கிறது உங்களுக்கு தான் தெரியும். உங்க இருதயத்துல என்னென்ன காரியத்துக்காக ஜெயம் வேணும், எதுக்கு பயந்துட்டு இருக்கீங்க, எல்லாத்தையும் எதுக்கு கலங்கி போய் இருக்கிறீங்க, எனக்கு வழியே இல்லைன்னு ஒருவேளை நீங்க நினைத்து கொண்டு இருக்கலாம். இன்றைக்கு சமாதான கர்த்தர் இயேசு உங்களோடு கூட இருக்கிறார். அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். இயேசு சிலுவையில சிந்தின இரத்தத்தினால தான் நமக்கு சமாதானத்தை தந்திருக்கிறார். அதனால தான் ஆண்டவரேன்னு இந்த பண்டிகை நாளிலும் எதையும் பார்க்காம ஆண்டவருடைய முகத்தை தேடி வந்திருக்கிறோம். தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறோம். நாம் கர்த்தரை ஆராதிக்கிறோம். நாம் இந்த வேளையில நாம் ஜெபிப்போம். சமாதான கர்த்தாவே, இன்றும் பயத்தோடும்
கலக்கத்தோடும் இருளில் இருக்கும் ஜனங்கள் உம்மாலே பெரிய வெளிச்சத்தை காண, உம்முடைய பிரகாசத்தை காண, உம்முடைய சமாதானத்தை பெற்றுக்கொள்ள கிருபை செய்த தயவுக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இயேசுவே, இந்த நாளிலும் உம்முடைய திரு சமூகத்திற்கு முன்பாக நின்று உம்மை இயேசுவே என்று கூப்பிட எங்கள் இரட்சகரும் மீட்பெரும் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பின் பண்டிகையை மகிழ்ச்சியோடு கொண்டாட நன்றி பலி செலுத்த கிருபையை தந்தீரே, அதற்காய் உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். உம்முடைய நாமத்தை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். ஆண்டவரே, கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளின் சமாதானமும் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் எப்பொழுதும் சகல விதத்திலும் ஒவ்வொரு இருதயத்திலும் இல்லத்திலும் தங்கி இருக்க கர்த்தர் கிருபை புரிந்தருளும்படியாய் ஜெபிக்கிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் கர்த்தர் இயேசு தாமே ஒவ்வொருவரோடும் கூட இருந்து உம்முடைய அளவற்ற அன்பினாலும் பூரண சமாதானத்தினாலும் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, ஒரு ஜனத்துக்கானாலும் ஒரு மனுஷனுக்கானாலும் நீர் சமாதானத்தை அருளினார். யாரும் கலங்க பண்ண முடியாதே. அந்த சமாதானத்தால் நீர் ஒவ்வொரு இருதயத்தை நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, எப்படிப்பட்ட பிரச்சனையின் நேரமாய் இருந்தாலும் இயேசு கிறிஸ்து கொடுத்த உம்முடைய சமாதானத்தால் எல்லாவித பிரச்சனைகளையும் மேற்கொள்ளக்கூடிய தேவ கிருபையை, தேவ ஞானத்தை, தேவ பலனை கொடுத்து கர்த்தர் கூட இருந்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன் என்று சொல்லி இருக்கிறீரே. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாமல் எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை ஸ்தோத்திரத்தோட கூடிய ஜெபத்தினால் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும் என்ற வசனத்தின்படி உம்மை நோக்கி கூப்பிடுகிற, உம்மிடத்தில் ஜெபிக்கிற, விண்ணப்பம் பண்ணுகிற ஒவ்வொருடைய ஜெபத்திற்கும் கர்த்தர் நீர் பதில் தந்து எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானத்தால் இருதயங்களையும் இல்லங்களையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் நீர் காத்து கொள்ளும்படியாய் ஜெபிக்கிறோம். கிறிஸ்துமஸ் பண்டிகை நாளின் இந்த நாளின் விசேஷித்த ஆசீர்வாதத்தினால் நீர் ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, ஒரு விசை கர்த்தர் மனம் இறங்கி ஆண்டவரே, இந்த நாளிலும் தேவ சமாதானத்தை இழந்து நிற்கிறதான அப்பா, அந்த ரட்சிப்பின் பாக்கியத்தை எங்கேயோ வைத்துவிட்டு ஆண்டவரே அலைந்து தெரிந்து கொண்டிருக்கிறதான சமாதானம் இன்றி, குடும்பத்திலே சமாதானம் இல்லை ஆண்டவரே, உம்முடைய சமூகத்திற்கு முன்பாய் வர முடியாதபடி இருக்கிற ஒவ்வொருவரை நினைத்தரலும் ஆண்டவரே. ஒருவேளை உம்முடைய வருகை தாமதிக்குமானால் ஆண்டவரே, வருகிற நாட்களிலே பிள்ளைகள் அதை அறிந்து உணர்ந்து மனம் திரும்பி உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்க கர்த்தர் கிருபை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஏசப்பா, ஒரு விசை உலக இரட்சகரே, நீர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தை ஒரு விசை நினைத்தருளி ஆண்டவரே, பாவங்களை மன்னித்து உம்முடைய சமாதானத்தை, உலகம் கொடுக்கக்கூடாத சமாதானத்தை, நீர் வைத்து போன சமாதானத்தை, நீர் கொடுக்கிற சமாதானத்தை நீர் ஒவ்வொரு இருதயத்தில் இந்த வேளையிலே கொடுத்து ஆசீர்வதிக்கும்படியாய் ஜெபிக்கிறோம். தகப்பனே, இந்த திருச்சபையின் பிள்ளைகள் இதை விட்டு கடந்து செல்லும் போது உம்முடைய சமாதானத்தை சுமந்து செல்ல, அந்த சமாதானத்தை தங்களுடைய இருதயத்திலும் தங்களுடைய இல்லத்தில் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கொடுத்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த சமாதான கர்த்தர் தாமே ஒவ்வொரு இருதயத்தை உம்முடைய தேவ சமாதானத்தினால் ஆளுகை செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிக்கிற உம்முடைய கரத்தில் அனைவரையும் ஒப்பு கொடுக்கிறோம். தொடர்ந்து ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக்கொள்ளும் கூட இரும். ஒரு வருஷத்தின் கடைசி நாட்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். இதுவரையிலும் பெற்றுக்கொண்டிராத ஆசீர்வாதங்களை கர்த்தர் உம்முடைய பிள்ளைகளுக்கு ஈவாய் கொடுத்து ஆசீர்வதியும். நன்மையான ஈவுகள் பரத்திலிருந்து உண்டாகி ஜோதிகளின் பிதாவிடத்திலிருந்து இறங்கி வருகிறதே, அந்த
பிதா தருகிற ஜோதிகள் பிதாவத்தை இறங்கி வருகிற அந்த நல்ல ஆசீர்வாதத்தையும் அந்த நல்ல பரிபூர்ண சமாதானத்தையும் பரிபூர்ண சுகத்தையும் பரிபூர்ண நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் ஒவ்வொருவருக்கும் கொடுத்து ஒவ்வொரு குடும்பமும் சாட்சியோடு சமூகத்திற்கு முன்பாய் வந்து நிற்க கிருபை செய்யும்படியா ஜெபிக்கிறோம். அப்பா ஆண்டவரே, இதுவரைக்கும் பெற்றிராத ஆசீர்வாதங்களை பிள்ளைகளுக்கு ஈவாய் தாரும் அப்பா. இதுவரையிலும் ஆண்டவரே, ஒருவேளை எனக்கு முன்பாய் வழிகள் அடைக்கப்பட்டிருக்கிறது, எனக்கு முன்பாய் இயேசு வாசல்களை திறந்தும் நான் அதற்குள் பிரவேசிக்க முடியவில்லையே என்று சொல்லி கலங்கி கொண்டிருக்கிற பயந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு இருதயத்திலும் நீர் கொடுத்திருக்கிற சமாதானத்தினால் நீர் திறந்து வைத்திருக்கிற அந்த வாசலை அடையாளம் கண்டு அவர்கள் அதிலே பிரவேசித்து தேவ ஆசீர்வாதத்தை சுதந்தரித்துக் கொள்ளும்படி குடும்பமாய் சுதந்தரித்துக் கொள்ளும்படி கர்த்தர் கிருபை செய்யும் அப்பா. இந்த பண்டிகை நாளின் சமாதானத்தை ஒவ்வொரு இருதயத்திலே இயேசுவின் நாமத்தில் நீ தந்திருக்கிறபடியினால் இந்த சமாதானம் வருகை பரியந்தம் ஒவ்வொரு இருதயத்தையும் ஒவ்வொரு இல்லத்தையும் ஆண்டு கொள்ளும்படியாய் ஆசீர்வதிக்கும்படியாய் நம்முடைய கரத்தில் ஒவ்வொருவரையும் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நம்முடைய வருகை பரியந்தம் ஒவ்வொருவரையும் ஒவ்வொரு குடும்பங்களை சமாதானத்தோடு காத்துக்கொள்ளும். நீர் சமாதான கர்த்தரப்பா, சமாதான பிரபுவே, உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. ஒவ்வொருவரை பெயர் பெயராய் ஆசீர்வதியும், ஒவ்வொரு குடும்பத்தை ஆசீர்வதியும், ஒவ்வொரு இருதயத்தின் வாஞ்சைகளை நிறைவேற்றி தாரும், ஒவ்வொரு ஜெபத்துக்கு பதில தாரும் அப்பா. ஆண்டவரே, துதித்து ஸ்தோத்தரித்து உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தி இருக்கிற ஒவ்வொருவருக்கும் மகிமைப்படுத்தி கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் உம்மாலே ஆசீர்வாதம் உண்டாகட்டும், உம்மாலே சமாதானம் உண்டாகட்டும், உம்மாலே சந்தோஷம் பெருகட்டும் அப்பா. நீர் கொடுக்கிற சமாதானம் அது அளவிட முடியாதது, அது சொல்லி முடியாத சமாதானத்தை சந்தோஷத்தை பரிபூர்ண சமாதானம் பரிபூர்ண சுகம் பரிபூர்ண ஆசீர்வாதத்தால் நிரப்பி ஒவ்வொருவரையும் காத்துக்கொள்ளும்படி நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து அனுப்புகிறோம். ஆசீர்வதியும் பொறுப்படுத்திக் கொள்ளும், கூட இரும். ஆண்டவரே, இந்த நாள் நம்முடைய சத்தியத்தை அறிவிக்க தந்த கிருபைக்காய் இந்த குடும்பத்தை கர்த்தாவே நீர் நம்முடைய சமூகத்திலே கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீரே, எமக்கு நன்றி செலுத்துகிறோம். சபை குடும்பங்கள் ஒவ்வொன்றுக்காய் நன்றி செலுத்துகிறோம். மிஷன் ஃபீல்டு ஊழியங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும், ஆராதனைகளை பொறுப்படுத்திக் கொள்ளும். நாங்கள் கேட்கிறதெல்லாம் நல்ல செய்தி, ஆசீர்வாதத்தின் செய்தி, சமாதானத்தின் செய்தியா இருக்க கர்த்தர் அருள் புரியும். எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினாலே கேட்கிறோம் அப்பா. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தருடைய பரிசுத்தமுள்ள நாமம் மகிமைப்படுவதாக. இந்த நாளிலும் தேவனை ஆராதிக்க முடியாத தேவ சமூகத்தில் காணப்படுகிற உங்கள் அனைவருக்கும், உங்கள் குடும்பத்தார் அனைவருக்கும், இந்த யூடியூப் வாயிலாக இந்த தேவ செய்தியை கேட்கிற அந்த ஜெபத்திலே கலந்து கொள்ளப் போகிற ஒவ்வொருவருக்கும் ட்ரினிட்டி வேர்ட் சபை ஆஸ்திரேலியா சபையின் சார்பாக, எங்கள் குடும்பத்தின் சார்பாக மறுபடியுமாய் கிறிஸ்து பிறப்பு நல் வாழ்த்துக்களை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். இன்றைக்கு சமாதானத்தோடு போக போகிறீங்க. ஆமீன். ஒரு புது வருஷம் போகும்போது இந்த சமாதானம் உங்கள் இருதயத்தில் தங்கியிருக்கும், நிச்சயமாய் தங்கியிருக்கும். ஒரு காரியத்தை மட்டும் சொல்லி ஜெபித்து நாம் கடந்து செல்வோம். எந்த பிரச்சனை உங்களுக்கு விரோதமாக எந்த காரியம் எங்கிருந்து எழும்பினாலும் உங்கள் காதுகளை கேட்க அதை விடாதுங்க. அதே போல் உங்களுக்கு முன்பாய் உங்கள் சமாதானம் இல்லாதவன் உங்கள் சமாதானத்தை கெடுப்பான். அப்படி ஏதாவது கேடு உங்களுக்கு முன்பாக வருகிறது இருந்தால் அந்த இடத்துலேருந்து விலகி போங்க. விலகி போயிட்டு ஒரு இடத்துல நின்று ஒரு 5 நிமிஷம் ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஸ்தோத்திர பலியிடுகிறவன் கர்த்தரை மகிமைப்படுத்த உங்களுக்கு விரோதமாக எழும்புற எல்லா சமாதான கேடுகளையும் அவர் அழித்து போடுவார். ஏன்னா நீங்கள் அவருடைய பிள்ளைகள், நீங்கள் ரட்சிக்கப்பட்டவங்க, நீங்கள் ஞானஸ்நானம் பெற்றவங்க, ஆண்டவருடைய அபிஷேகத்தை பெற்றவங்க. இந்த அபிஷேகம் சகல நுகத்தடிகளையும் முறிக்கும். ஏன்னா நல்ல ஒரு தேவ செய்தியை கேட்டீங்க, இந்த ஆலோசனை ஏற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இருதயத்தின் மீது கருத்தை வைத்து சத்தமா, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியுடைய ஐக்கியமும் இன்றும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். சமாதான பிரபு உங்களை வழி நடத்துவாராக. ஆமேன், ஆமேன்.